வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, களத்திர லாப யோக பலன். ஆமாங்க, ஒரே நேரத்தில் வக்ரமடையக்கூடிய 2 கிரகத்தின் மூலமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண லாப விஷயத்திலும் சரி, திடீரென திருப்பங்கள் நடைபெறப் போகிறது. இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்களாக பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். மேலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அவனை தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கன்னி ராசியில் கடந்த வருடங்களில் எல்லாம் கேதுவான் ஜென்மத்தில் அமர்ந்திருந்து மன ரீதியான பண ரீதியான பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் தனிமரம் விரக்தி என மனவேதனைக்கு நீங்கள் உட்படுத்தப்பட்டீர்கள். அந்த ஒரு நிலைப்பாடு இந்த வருடம் மே மாதம் நடந்த ராகுகேது பயிற்சியால் கொஞ்சம் ஒரு விடுதலை, ஒரு நிம்மதி அப்படின்ற லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு வருடத்தில் நிச்சயம் பல விஷயங்கள் உங்களுக்கு மாறப்போவது உறுதி. மேலும் 7ஆம் வீடான மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டகச்சனியாக உங்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர் இப்போது ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் 18ஆம் தேதி வரை வக்ரத்தில் பயணிக்கப் போகிறார். அப்போது 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வக்ரம். இன்னொரு பக்கம் உங்களுடைய கன்னிக்கு 10ஆம் வீடான மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி அடைஞ்சு கடக ராசிக்கு போகிறாரு. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி. அப்படி போகக்கூடியவர் அதே நவம்பர் மாதம் வக்ரம் அடைகிறார். சரிங்களா? அப்போது எப்படி பார்த்தாலும் குரு வக்ரம் மற்றும் சனி வக்ரம். ஸோ 2 கிரகங்கள் வக்ரம் அடைவது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி தரும். அது எந்த வீட்டில் இருக்குது அப்படின்றத பொறுத்து. முதல்ல கன்னிராசிக்காரங்க 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனிவான் வக்ரம் அடைகிறார். மேலும் 7ஆம் வீடு திருமண வாழ்க்கை போன்றவற்றை குறிப்பது. அப்போ திருமண வாழ்க்கைக்கு குரு பலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கொடுக்கக்கூடிய குருவும் வக்ரம் அடைகிறார் 11ஆம் வீட்டில். அப்போது கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நேர காலத்தில் 2வது திருமண வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடந்தேறும். முதல் திருமண வாழ்க்கையில் சரியாக அமையாதவர்களுக்கு 2வது வாய்ப்புன்னு சொல்லலாம். அந்த 2வது வாய்ப்பு இது திருமண வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க, காதல் மற்றும் துணை சம்பந்தமான விஷயத்தில் கூட முதல் காதல் தோல்வி அடைந்தது, தவறான நபரை நீங்கள் கரம் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா மீண்டும் உங்களுடைய வாழ்க்கை, அதாவது திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையை திருத்தி மாற்றி எழுவதற்கு அதற்குண்டான துணையை உங்களை கொண்டு சேர்க்கும் இந்த கிரகங்களுடைய அமைப்பு. ஓகேங்களா? அது கண்டிப்பாக நடக்கப்போகுது. மேலும் பிள்ளைகளால் ஒரு பெரிய ஒரு லாபம் கிடைக்கப் போகிறது. பிள்ளைகள் வழியில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை, தொழில் போன்ற விஷயங்கள் அமையலாம். அல்லது பிரிந்த பிள்ளைகள் உங்களோடு ஒன்று சேர்ந்து வரலாம். சரிங்களா? தங்க நகைகள் பணமாக, அன்பளிப்பாக அல்லது புதையலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. மேலும் வேலையில் இருந்த கூட்டுச்சேர்க்கை உடையும். இனிமேல் மற்றவங்களை நம்பி நீங்கள் டிபெண்ட் பண்ணி ஒரு வேலையை பார்த்தீங்களா, அந்த வேலை இருக்காது. ஸோ மற்றவங்களை நம்பி இருந்து ஒரு தொழில் பண்ண விஷயம் இருக்காது. தனித்துவமாக தொழில் தொடங்கி தனித்துவமான வேலையில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் உருவாக்கிக்கவீங்க. உங்கள் மேலே தேவையில்லாத ஒரு பழியும் உங்கள் மேலே தேவையில்லாத ஒரு வேலை பழுவும் போட்ட உறவுகள், நண்பர்கள் விலகுவார்கள். ஸோ அதில் மிகப்பெரிய நல்லது நடக்கும். எதிர்பாராத விபத்துகள் போன்ற விஷயங்கள் இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க போவது உறுதி. குறிப்பிட்டு இந்த ஒரு நேரத்தில் 11இல் கடகராசியில் வக்ரமடையக்கூடிய குருவான் உச்ச வக்ரமடைகிறார். அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு பண ரீதியான விஷயத்தில் மாபெரும் மாற்றம் உண்டு. குறிப்பிட்டு வீடு, கார், மனை, வண்டி வாகன யோகங்களால் லாபங்கள் உண்டு. மற்றும் திருமண வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை துணையாலும் சில நண்பர்களாலும் லாப வரவுகள் உண்டு. குறிப்பிட்டு கல்வித்துறை அல்லது கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை, தொழில், மேலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட துறைகள். ஓகேங்களா? ஸோ இந்த துறைகள் மூலமாக உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு பண லாபங்கள் கிடைக்க போவது உறுதி. குறிப்பாக ஆன்மீக மருத்துவம் மற்றும் தெய்வ வழிபாடுகளால் சில காரியங்கள் உங்களுக்கு சித்தி அடைய போவது நிச்சயம் நடக்கும். ஆக மொத்தம் கன்னிராசிக்காரங்களுக்கு வரவேண்டிய பணமானது எப்படியாக இருந்தாலும் வசூலாக போவது உறுதி. ஓகேங்களா? அப்போது சனி வக்ரம் திருமண வாழ்க்கையிலும், குரு வக்ரம் பண விஷயத்திலும் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறது. இந்த ஒரு பொன்னான ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்டு
ஆலயங்களுக்கு பாத யாத்திரை நடந்து செல்வது அல்லது மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயம் போன்ற ஆலயங்களுக்கு படியேறி சென்று அந்த முருகனை வணங்குவது இது மிகச்சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமையும். இந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கங்க. இதை பற்றி பிடிச்சிருந்தா லைக் நம்ம ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.